உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். என்ன சார் நடக்குது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது இப்போ ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருக்காது. இன்றைக்கி நேரத்தில் 20 வருஷமாக போயிட்டு இருக்காது. எப்ஸ்டீன்றவன் ஒரு பிறவி மாமாக்காரன். எப்படின்னா இயற்கையாகவே அவன் வந்து ஒரு தீய சக்தி. இவன் வந்து சாத்தான். அவனோட அதிபருக்கே அவனே சூனியம் வைப்பான். அவனோட பிஸ்னஸ்மேனுக்கு அவனே சூனியம் வைப்பான். ஒரு அமைப்பின் ஒரு செட்டப்பு கீழே இயங்கினா மட்டும்தான் ட்ரம்ப்பை மட்டும்தான் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ண முடியல. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஃபூட்டேஜஸ் பார்க்குறது, நிறைய ஃபைல்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, சின்ன குழந்தைங்க கிண்டர் கார்டன் குழந்தைங்களை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமிசமாக சமைச்சு சாப்பிட்றேன்றாங்க. இந்த அமெரிக்க பைத்தியங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரம்ப்லாம் அதில் தொடர்பு இருக்குது. அதுக்கான ஆவணங்கள் ஃபோட்டோ வந்திருக்கு. கிளின்டன் தொடர்பு இருக்குது, ஃபோட்டோ வந்திருக்கு. பில் கேட்ஸ் மிக கொடூரமானவன்றது விவரம் தெரிஞ்சவனுக்கு பூரா தெரியும். சோசியல் மீடியா வர்றப்பையும் என்ன பண்ணாங்கன்னா, யூடியூப்பாக இருந்தாலும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் பில் கேட்ஸை பற்றி எதாவது போட்டிங்கன்னா, எப்படியும் ஒரு 500 பெண்கள்னாலும் இதில் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் வந்து 440 பேர் இப்போ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சாதாரண பணம் கிடையாது. இப்போ இது என்னென்னா, மிகப்பெரிய மக்கள்கிட்ட வந்து என்னென்னா மிக கொடூரமானவர்களை அடையாளம் காட்டியது. நாட்டையே உலுக்கிட்டு இருக்க அந்த சம்பவம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் சார். அதான் எதை திறந்தாலுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஷயம் தெரியாதவங்க கூட அதை வச்சு சும்மா ஒரு பேரை சொல்லி இவர் உயிரோடு இருக்காரு, இவர் சாகலை அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது இப்போ ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருக்காது. இன்றைக்கி நேரத்தில் 20 வருஷமாக போயிட்டு இருக்காது. அந்த எப்ஸ்டீன் இறந்துட்டான், அவன் கொல்லப்பட்டு இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இது வந்து என்ன அப்படின்னா, எப்போவுமே அமெரிக்காவில் வந்து ஒரு வேலை செய்வாங்க. எல்லாரையுமே இப்போ ஒருத்தன் பெரிய ஆளாக ஆயிடுவான்னா அவனை முன்னாடியே செக் வச்சுருவாங்க. செக் வச்சு அதை வந்து அவனை நாளைக்கு பெரிய ஆளாக வந்துட்டான்னா அவனை லாக் பண்ணுறதுக்காக சில வேலைகள் செய்வாங்க. அதில் ஒன்று தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலு. எப்ஸ்டீன்ற ஒருத்தன், அதே எப்ஸ்டீன் ஃபைல்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ஒவ்வொருத்தனையாக வெளியில் எடுத்து விட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கான வேலை தான் நடந்தது. இது ஏதோ குழந்தைங்களெலாம் கடத்திட்டு ஒரு ஐலாண்டில் வச்சு ஏதோ படம் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக நடந்த சம்பவம் சார்? அதெல்லாம் நடந்தது இல்லை. அதாவது என்னென்னா, எப்ஸ்டீன்றவன் வந்து ஒரு எப்படின்னா, உளவுத்துறை என்ன பண்ணும் அப்படின்னா, இது இப்போ சிஏவாக இருந்தாலும் சரி, இல்லை கேஜிபி ஸ்டைல் வேறு, இல்லைன்னா மொசாதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் இவ்வளோ நாள் வந்து இப்போ இஸ்ரேல்லாம் வந்து ஒரு சின்ன நாடு. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்குது. அதை வச்சுட்டு இவன் உலகத்தையே ஆட்டி படைக்கிறான்றது காரணம் என்னென்னா, அவன் வேலையை மட்டும் பார்க்க மாட்டான். எவனெல்லாம் எங்கெங்கே செக் வைக்கலாம், எவனெல்லாம் அழிக்கலான்னு மிரட்டி ஒரு தாதா மாதிரி மாமூல் வாங்குறது பண்ணுறது, மிரட்டுறது. அவன் என்ன பண்ணுறான், அவனோட பேக் ஸ்டோரி என்ன, அவனை எப்படி லாக் பண்ணுறது, சும்மா இருக்கிறவனை எப்படி கோர்த்து விடுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த எப்ஸ்டீன். அது வந்து என்னென்னா, இப்போ இயற்கையாகவே ஒரு பிளேயர் வந்து நம்ம உருவாக்க முடியாது, ஆனால் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? இப்போ மகேந்திர சிங் தோனி மாதிரி ஒருத்தன் நம்ம பிறவியிலேருந்தே ஒருத்தனை குழந்தைய வளர்த்தவனெல்லாம் வரவே வராது. அது சில பேர் வந்து எல்லா துறையிலையும் வந்து அவனாக ஒரு தன்னெழுச்சியாக வருவான். ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, உருவாக்க முடியாது. அவனை வந்து வேணால் படிக்க வைக்கலாம், அது வேணால் பண்ணலாமே தவிர, அது வந்து அவனுடைய இயற்கையிலே அந்த குவாலிட்டி இருக்கணும். அது வந்து இயற்கையான ஒரு விஷயம். பிறவியிலையும் சரி, சயின்ஸ்லேயும் சரி, அறிவுலேயும் சரி, எல்லாமே வந்து பிறவியிலே வர்றது தான் வரும். அதை வந்து என்னென்னா, சில பேர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாலாம் ஆக முடியாது. அவன் வந்து இப்போ MBBS MS முடிச்சுட்டு ஒரு இதாக பண்ணனா ஒரு டாக்டர் ஆகலாம். ஆனால் ஒரு டாக்டர் வந்து அதே இல்லாமல் ஒரு வெறும் MBBS படித்தவோ MS முடிச்சவங்களை தாண்டிய நாலேஜ்லாம் இருக்கும். பெரிய ரிசர்ச்சராக வருவான். இப்போ பில்கேட்ஸ்ன்றவன்லாம் வந்து 10th நம்ம ஊரில் சொல்கிறலாம், அது கூட பாஸ் ஆகாதவன். ஆனால் அவன் தான் வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரன் எப்படி வந்தான் அப்படின்னா, அதெல்லாம் இயற்கையாகவே வந்து அவன் வந்து ஒரு படைப்பு மாதிரி இருக்கும். அது வந்து கடவுள்ன்ற நம்புகிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறவன் தான் பீக்கில் வந்திருக்கான். இல்லைன்னா எவனும் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது. அது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒரு நடிகர் இது வந்து ரொம்ப சாதாரண உதாரணம், நம்ம மக்களுக்கு புரியணும்னா, அவர் வந்து ரோட்டில் திண்டுக்கல்லில் கடலை வண்டி போட்டு கடலை வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். அவிச்ச கடலை விற்பாங்கள்ல, அந்த வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். அதே நேரத்தில் சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு 10,000 பேர்னாலும் கோடம்பாக்கம் இப்போ விருவம்பாக்கம் வாசல்வாக்கத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க.
இவனுக்கு வாய்ப்பே கிடைக்காம பாதி பேர் வீட்டுக்கு போயிடுவான். எதுவுமே பண்ணுவான். 99% பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் எங்கேயோ சினிமானா என்னான்னு தெரியாமல் அவுச்ச கடலில் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் கலக்குனாப்பில் வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பார்க்கலாம். தண்டபாணின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டு இறந்தே போயிட்டார். ஸோ இப்படி வாய்ப்புன்றது இப்படி தான் வரும். ஒருத்தன் வந்து உருவாக்கலாம் முடியாது, இயற்கையாகவே வரும். அந்த மாதிரி உருவானது தான் எப்ஸ்டீன்றவன் ஒரு பிறவி மாமாக்காரன். புரியுதா? நம்ம சிம்பிள் லாங்குவேஜ் சொல்லணும்னா அப்படி தான். இப்போ இவன் வந்து ஒரு எப்படின்னா இயற்கையாகவே அவன் வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் ஒரு நெகட்டிவ் பர்சன். அது நீங்கள் மதத்தில் எடுத்தாலும் சரி, வேறு இதில் எடுத்தாலும் சொல்லுவாங்க இவன் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு, இவன் வந்து சாத்தான். இப்போ முஸ்லீமில் வந்து சாத்தான்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டின்லேயும் சாத்தான்வாங்க. அப்புறம் நம்ம இதில் வந்து தீய சக்தியாக நம்ம சில இதை பார்ப்போம். ஸோ அப்படி ஒரு எப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பலம் அதிகம். அதுக்குள்ளே போனால் மதம் அதுன்னு போகும், அது வேண்டாம். இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இவன் இயற்கையாகவே உருவாகிறான். ஓகே. உருவாகி என்னென்னா அவனுக்கு நேச்சராக வந்து என்னென்னா ஒரு பெண்களை கவர் பண்ணி அவர்களை எப்படி மடக்கணும், அந்த குடும்பத்தை எப்படி மடக்கணும், அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து அவன் செய்கிறான். செய்யும்போது அதில் சக்ஸஸ் ஆனவொடனே இந்த உளவு பிரிவை அவனை கையில் எடுத்துரும். புரியுதா? இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேயரை உருவாக்க முடியாது, ஆனால் உருவாகி ஒருத்தர் நல்லா வந்துட்டு இருப்பானா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், சரி இவனை எடுத்துக்கலாம், ஒன் டே மேட்ச்சுக்கு, இவனுக்கு 2020 எடுத்துக்கலான்ற மாதிரி இப்போ எடுக்கிறாங்களே, இதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் எப்ஸ்டீனை வந்து இந்த சதிகாரர்கள் கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவிலே அது நடக்கும். அவனோட அதிபருக்கே அவனே சூனியம் வைப்பான். புரியுதா அவங்களுக்கு? அவனோட பிஸ்னஸ்மேனுக்கு அவனே சூனியம் வைப்பான். ஏன்னா எவனுமே வந்து இப்போ அமெரிக்காவோட ஸ்டைல் எப்படி அப்படின்னா, அது வந்து ஒரு ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்ட, அதிபருக்கு கட்டுப்பட்ட நாடு கிடையாது, தனிநபருக்கு கட்டுப்பட்ட நாடு கிடையாது. அது வந்து எப்படின்னா ஒரு அமைப்பின் கீழே இயங்கக்கூடிய நாடு. ஒரு அமைப்பின் ஒரு செட்டப்பு கீழே இயங்கினா மட்டும்தான் ரைட்டா அது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக கொண்டு போக முடியும். தனிநபர் சார்ந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த நாடே வீழ்ந்துடும். புரியுதா? ஸோ அது வந்து ஒரு செட்டப், ஒரு அதாவது மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இப்போ ஆர்மியாக இருந்தாலும், இது எல்லாம் இந்த ஸ்பேஸ் சயின்ஸாக இருந்தாலும் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பான். அதுக்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பு தான் அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம இதில் வந்து இப்போ ஆட்சி கலைத்து விட்டால் கூட இப்போ கவர்னர் ஆட்சின்னு சொல்கிறேன். இப்போ கவர்னர் ஆட்சி பண்ணுவார், அது கிடையாது. ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷன் அது பாட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அது பாட்டு இயங்கிட்டு இருக்கோம். இவருக்கு சும்மா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும்ல. இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்டைல். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் அதிபர்களாக இருந்தாலும் அவன் கையை மீறி போயிட்டானா, அந்த செட்டப்பை மீறி போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே மாற்றி விட்ரும். அதோட இப்போ தாட் ப்ராசஸ் மாற்றி விட்ரும். 50 வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பான் அமெரிக்கா. அது வந்து அந்த டீமோட செட்டப், அது தனி நபரோடது இல்லை. ட்ரம்ப் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு போயிடுவான். அவன் வந்து ஒரு ஆளை வந்து 2 டேர்முக்கு மேலே வைக்க மாட்டான். 2 டேர்மில் ஒரு நாட்டில் எதையுமே பண்ண முடியாது, ஒரு வீட்டில் கூட எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டம்மி பீஸாக தான் ஜனாதிபதியை வைப்பாங்க. இப்போ அவன் திடீர்னு இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரி ஆட்களை எவனா சிக்கிடுவான். அவன் சொல்கிறத கேட்க மாட்டான். அவன் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பான் அமெரிக்கா வளர்த்து எடுக்கிறதுக்கு. அதில் எவனையா கொல்ல சொல்லுவான், இல்லை எவனையா அழிக்க சொல்லுவான். அதுக்கு இவன் உடந்தையா இல்லைன்னா இந்த மாதிரி இதை வச்சு இவனை சிக்க வச்சுருவாங்க. புரியுது? நீங்கள் சொன்ன மாதிரி செக் முன்னாடியே ரெடி பண்ணுவாங்க. எல்லா அதிபருக்கும் ரெடி பண்ணுவாங்க, எல்லா அதிபருக்கும் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்ப்பை மட்டும்தான் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ண முடியல. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் எதுக்கெல்லாம் பயப்படுவானோ, புரியுதா, அதுக்கு ட்ரம்ப்பு வந்து பயப்பட மாட்டாப்புல. புரியுதா அவங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு முதல்ல ட்ரம்ப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவன் வந்து பணத்துக்கு மயங்க மாட்டான். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு ட்ரம்ப் மேலே சொல்ல முடியாது. அவன் ஏற்கனவே மல்டி மில்லியனர், ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு தொடுவாங்க. ஊழல்ன்றது தான் ஹியூமன் கேபிட்டல்ஸை மடக்கக்கூடிய முதல் ஆயுதம். ஏன்னா அவன் வைத்தறிச்சலில் இருப்பான். அவன் டெய்லி காலைல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மாதம் 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். ஒருத்தன் பார்த்தா இப்போ ரோல்ஸ் ராய்ஸில் போயிட்டு இருப்பான்னா எப்படா இவன் தான் ஓட்டு போட்டு ஒருத்தன் தேர்ந்தெடுப்பான். அவனை பார்த்தே வைத்தறிச்சல் பட்டு அவனே அழிக்கணும்னு பார்ப்பான். இதுதான் இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸோடைய மைண்ட் செட்டு. ஸோ அப்போ அவனை வந்து எந்த திசைக்கு வேணாலும் திருப்பலாம், எப்போ வேணாலும். இதுதான் அமெரிக்காவோட செட்டப். ஸோ இப்போ இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸை வச்சு தான் உங்களை வளர்ப்பான். அவனை வச்சே உங்களை அழிச்சு விட்ருவான். புரியுதா உங்களுக்கு? அதுக்கான வேலை தான் முதல்ல ஊழல், ரெண்டாவது பெண். புரியுதா?
ஏன்னா உலகம் இருக்க வரைக்கும் இந்த பெண்கள் தொடர்பான விஷயங்கள், ஆண் பெண் உறவு இருக்குல்ல, இது வந்து இப்போ நம்ம போடுற இது பூராமே வேஷம் டுபாக்கூர் தான் இது. ஆமாம். இப்போ வந்து இப்போ உலகம் தோன்றிய காலத்தில் யூடியூப் இருந்துச்சா, இல்லை இப்போ இது இருந்தால் இந்த பேண்ட்டு சட்டை நீங்கள் போட்டிருந்தீங்களா, இந்த ட்ரெஸ் அந்த பிள்ளைங்க போட்டிருந்தாங்களா, அது எதுவுமே இருக்காது. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒன்றே ஒன்று தான், ப்ரொடக்டிவிட்டி தியரி தான் அந்த உலகத்தோடைய முக்கியமானது. எதுக்குன்னா 2 ஆணும் பெண்ணும் சேரணும், ஒரு குழந்தைய பிறக்கணும், அப்புறம் அவன் வளர்ந்து அவன் குழந்தைய பிறப்பான், இவன் செத்து போயிடுவான். அதுக்கடுத்து இதுதான் வந்து இதை வந்து உலகம் அழிகிற வரைக்கும் ஒன்று மனித இனமே அழிஞ்சால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் போகும். ஸோ இப்போ இதை வச்சு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு வேணாலும் கேம் ஆடலாம். அதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும். புரியுதா? இது பூராமே நீங்கள் இதுக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டுபாக்கூர் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எது சரின்னு இருந்துச்சோ அது இப்போ பயங்கரமாக தெரியும். இப்போ எது பயங்கரமாக தெரியுதோ 10 வருஷம் கழித்து அது சாதாரணமாயிரும். இது இப்போ இந்த 30 வருஷத்தில் உங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ வந்து இப்போ ட்ரம்ப்பை கை வைக்கிறது, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ பெருசாகுதுன்னா, இது இப்போ புதுசாக இன்றைக்கி வந்திருக்கா, இன்றைக்கி தான் அந்த ஃபோட்டோ வந்திருக்கான்னா இல்லை, இது 20 வருஷமாக இருக்குது. எப்ஸ்டீனை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க இதே மீடியாவில். பேட்டி எடுத்து அவன்கிட்ட நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன்கிட்டே அந்த கேள்வியை கேட்டு பதில் வாங்கி மீடியாவில் வந்திருக்கு, சிஎன்எனில் வந்திருக்கு, இன்னும் பல இதில் அவனை நேருக்கு நேராக கேட்டிருக்கான். நீ ஒரு சாத்தானா மேன், நான் அவன் சாத்தான் தான் சொல்லியிருக்கேன் அவனை. நீ உன் காசு வந்து எல்லாமே இந்த கரை படிந்த பணம் தான் நீ வச்சிருக்காம அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அது கரை படிந்த பணம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நிறைய ஃபுட்டேஜஸ் பார்க்குறது, நிறைய ஃபைல்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சின்ன குழந்தைங்க, கிண்டர் கார்டன் குழந்தைங்கள வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமிசமாக சமைச்சு சாப்பிட்றேன்றாங்க. ஏதோ அந்த ரத்தத்தை குடித்தா அது இன்னும் இளமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு மித்தை ஃபாலோ பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க சார். இது பூராமே கிளப்பி விட்றது தான். இதில் எந்த உண்மையுமே கிடையாது, அதுக்கான எவிடன்ஸும் கிடையாது. அதில் வந்து உண்மைக்கு கலந்து போலியான புகைப்படங்களும் வரும். இப்போ ட்ரம்ப்போட ட்ரம்ப் வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஊழல்னு சொல்லி முதல்ல சொல்லுவாங்கல்ல, அதை தாண்டி போயிட்டாங்க. ஆமாம், தாண்டி போனால் ஊழல் எவன்டா பண்ணல அப்படின்னு போயிடுவான். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்களை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பிரசிடெண்ட் இருக்கான்னா அந்த பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் ஆஃபீஸில் ஒரு அழகான பொண்ணை கொண்டு போய் பிஏவை போட்டு வச்சுருவான். ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணை பிடிச்சி பிஏவாவோ அவன் க்ளோஸாக அவன் கூட இருக்கிற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுருவாங்க இவன் அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவான், 3 மாதம் கழிச்சு தான் இப்போ ஒயிட் ஹவுஸ்க்கே போவாங்க. அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உடனே பதவியே இருக்க மாட்டாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து நவம்பர் மாதம் ஜெயிச்சிட்டாப்பில், மார்ச் மாதம் தான். ஆமாம், அதுக்குள்ளே இவங்க உள்ள எல்லா செட்டப்பையும் மாற்றுவாங்க. எல்லா செட்டப்பையும் மாற்றி அவனை தூக்கி அங்கே போடுவான், அவ்வளோ தூக்கி இங்கே போடுவான், இவ்வளோ தூக்கி இங்கே போட்டு ஒரு ரெடி பண்ணிடுவாங்க. இது வந்து பழைய ஸ்டைல். புரியுதா? பழைய ஸ்டைல் அப்படின்னா மோனிகா லெவன்ஸ்கின்னு ஒருத்தி, அவன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிளின்டன்கிட்ட பிஏவா போடுறாங்க. பிஏவா போடும்போது நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவான்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுவான். சும்மா ஒரு இதாக இல்லாமல் போய் ஒட்டி நிற்கிறத உரசுறது. அவனுக்கு வந்து ஒரு பிஏ அவனா கூடயே தானே இருப்பான். இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுனா அவனை எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணி எவிடன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படியே விட்டுருவாங்க. அதை அந்த நேரத்தில் ஒன்றும் இருக்காது. ஒரு 2 பேர் ஒரு அட்டாச்மெண்ட்டில் யாருக்கும் தெரியாமல் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த ஒயிட் ஹவுஸில் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே போயிட்டுருக்கோம். இதை அப்படி அவன் வந்து அந்த எவிடன்ஸை பூரா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இவரை யார் அப்பாயின்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது இப்படியே விட்டுருவாங்க. இதே அது கிளின்டன் வந்து 4 வருஷம் கழித்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாப்புல. கிளின்டன் இருந்த காலத்தில் ஒரு போர் கூட நடந்திருக்காது. சரியா? நடக்கும்போது இவங்க ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அவர் முடியாதுன்றார். கிளின்டன் இருக்கும்போது அமெரிக்காவும் அமைதியாக இருந்தது. கிளின்டன் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, அவள் எவ கூட போனால் நமக்கு என்ன. ஆனால் அந்த ஒருத்தனால அந்த உலகத்துக்கே 10,000 பேர் சாகுறான், போர் அழிஞ்சு போகிறான், பல பேர் தெருவுக்கு வரான் அப்படின்றது முக்கியமாக, இல்லை கிளின்டன் எவ கூடயா போகிறது முக்கியமாக? அதை பற்றி நமக்கு தேவையே இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கிளின்டனை வந்து அதில் லாக் பண்ணிவிட்டு நீ அட்டாக் பண்ணுறான். அவன் பண்ணல என்ன ஒன்று தான் மோனிகா லெவன்ஸ்கி விஷயத்தை லைட்டாக வெளியில் விட்றாங்க. அப்பயும் முழுசாக வரல. அப்போ 2வது டேர்ம் இவர் இது பண்ணிடுவார், அடுத்து அரசியலில் பெரிய செல்வாக்கா வந்துடுவாருன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பதவியெல்லாம் போனதுக்கப்புறம் எவிடன்ஸை தூக்கி மோனிகா லெவன்ஸ்கியை வச்சு கேஸ் போட வைக்கிறாங்க. வச்சு அவளுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கிளின்டனை அசிங்கப்படுத்தி அரசியல்லேருந்தே ஓரம் கட்டுறாங்க. திருப்பி இவன் வந்துடவே கூடாது. அப்போ இந்த விஷயத்தை எடுத்தாலே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ கேவலமானவனான்னு. அந்த காலத்தில் ஒரு பொண்ணோட பிஏவோடைய இப்படி வச்சுருக்கானா, அது ஆஃபீஸில்
அப்படின்னு. இந்த அமெரிக்க பைத்தியங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட இதே வினோதமானது. இவன் எப்படி வேணாலும் இருப்பான், எத்தனை பேரோட போனால் பொம்பளை ஆம்பளை எப்படி வேணாலும் வாழ்வாங்களாம். ஆனால் அதிபர் மட்டும் சுத்தமானவனாக இருக்கணும், ஒரு குடும்பத்தில் வாழ்கிறவனாக இருக்கணும்னு அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான மித்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இந்த முட்டாள் மக்கள்கிட்ட. அந்த முட்டாள் மக்கள் என்ன பண்ணால், அவன் சரக்கு அடிப்பான், 10 பேரோட போவான், 10 பேர் இப்படி சுற்றுவாங்க. ஆனால் அவனோட அதிபர் வந்து தூய்மையான ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணும். அதுலேருந்து மாறினான்னா அவனை வந்து தூக்கிடணுன்ற மாதிரி ஒரு மண்டையை கழுவி வச்சுருப்பாங்க. அப்போ இவன் அந்த அதிபர் இவளோட இப்படி பண்ணிட்டான் அப்படின்னோடனே அவன் பேரை கெடுத்து விட்டு திருப்பி அரசியலுக்கே வர விடாமல் பண்ணாங்க. கிளின்டன் அசிங்கப்படுத்தி அவன் பொம்பளை பைத்தியம் அது இது. அவன் ஒரு ஜாலியான ஆள். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் பழசாயிடுச்சு. என்ன அவளை வச்சுருந்தான், இவன் கூட சுற்றினா, இது என்ன பெரிய விஷயமான்றப்ப தான் அடுத்த 16 வயசு பிள்ளைங்க மேட்டரை கொண்டாடுறாங்க. நீ ஆரம்பத்திலேயே கோர்த்து விடும்போதே இந்த மாதிரி பண்ண, அது ஒயிட் ஹவுஸில் பண்ண முடியாதனால அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது ஒரு தனி ஐலாண்ட் அப்படி இப்படின்னு செட்டப் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு ஃபண்டிங் பண்ணி அவனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலதிபர்னு அமெரிக்காவே இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஒரு பிரதமரை இன்னொருத்தன் சந்திக்க முடியாது. அப்போ இன்னொரு நாட்டை சேர்ந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்த 10 தொழிலதிபர்கள் சந்திங்கன்னு சொல்கிறான். இவங்களும் சந்தித்து கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவன் பெரிய உலக மாமான்றாங்க. அவனை எப்படி சந்திச்சாருன்னும் போது அப்போ இவங்க மக்கள் ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன பண்ணுவான்னா, இந்த கொடூரங்கள்லாம் இவன் பண்ணக்கூடியவன் எப்ஸ்டீன்றது தெரியும். அப்போ அவனை போய் இவர் சந்திச்சாருன்னா இவரும் கொடூரமான ஆள். இப்படி ஒரு 10 பேரை கோர்த்து விட்றாங்க. அதில் உண்மையிலே 4 பேர் இருப்பான் கொடூரன். இப்போ ட்ரம்ப்லாம் அதில் தொடர்பு இருக்குது, அதுக்கான ஆவணங்கள் ஃபோட்டோ வந்திருக்கு. கிளின்டன் தொடர்பு இருக்குது, ஃபோட்டோ வந்திருக்கு. பில்கேட்ஸ் மிக கொடூரமானவன்றது விவரம் தெரிஞ்சவனுக்கு பூரா தெரியும். ஆனால் அதை மீடியாவில் கொண்டு வர முடியாது. ஏன்னா மீடியாலாம் கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் இருந்தனால பில்கேட்ஸுக்கு எதிராக ஒரு நியூஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை. சோசியல் மீடியா வர்றப்பையும் என்ன பண்ணாங்கன்னா, யூடியூப்பாக இருந்தாலும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் பில்கேட்ஸை பற்றி எதாவது போட்டிங்கன்னா அடிச்சுவாங்க. புரியுதா? இன்றைக்கி அவங்களே சேர்ந்து பில்கேட்ஸை குழியில் போட்டு போச்சுட்டான். அதனால் பில்கேட்ஸை பற்றி எல்லா நியூஸ் வருது. பில்கேட்ஸ் ஃபோட்டோ போட்டு முதல்ல பில்கேட்ஸ் ஃபோட்டோ வச்சு தப்பாக எதாவது பேசுனீங்கனாலே உங்களுக்கு வந்து இப்போ ரெட்டு விழுந்துடும். ஓகே, ஸ்ட்ரைக் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பில்கேட்ஸே அவங்க போட்டு அடித்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவு கொடூரம் பண்ணியிருக்கான்ற ஆதாரங்கள் வெளியே மக்கள் மன்றத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இது எல்லாமே அமெரிக்காவில் வந்து அவங்களுக்கே வச்சுக்கிட்ட செக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாமே மாட்டுறாங்க. எல்லா 15 வருஷமாக இருக்கிறது பூராமே ஃபைல்ஸ் வெளியே வரும்போது அது ஒரு கேடுகட்ட ஒரு நீங்கள் எல்லா பேரும் இருக்கான். ட்ரம்ப்பு, அதுக்கு முன்னாடி பைடன் இருக்கான், அதுக்கு முன்னாடி அவன் 5 வருஷம், இவன் ஒபாமா பேர் வருது. ஆமாம், ஒபாமா பேர் வரல, ஆனால் கோர்த்து விட்ருவாங்க, அந்த மெயிலில் இருக்குன்றாங்க. ஓகே, எப்படினாலும் ஒரு அதில் ஃபோட்டோ இருக்குது. அதுதான் சொல்லல, ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு 10 பேர் பேரை சேர்த்து விட்ருவாங்க, உங்கள் பேரையும் சேர்த்து விட்ருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த எப்ஸ்டீன்ற பிராண்டை வச்சு இப்போ வந்து அவன் வந்து உண்மையிலே கொடூரன், அவன் ஒரு மாமாக்காரன், தொழிலதிபர்களை வலைக்கில் கொண்டு வந்தது, அரசியல்வாதிகளை வலைக்கில் கொண்டு வந்தது. ஏன்னா இதெல்லாமே உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி 16 வயது 15 வயசு கீழே இருக்க பிள்ளைங்களை செக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணான்னு தெரில. ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து எதையுமே ஓப்பனாக ட்ரம்ப் என்ன பண்ணாங்கன்னா அடுத்து அசிங்கப்படுத்துறது சுட்டுக்கொள்ள பார்த்தாங்க. அதில் தப்பிச்சிட்டாப்புல. தப்பிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ஸ்டாமி டேனியல்ஸ்னு ஒருத்தர் இருந்தா, அவள் வந்து ப்ளூ ஃபிலிம் நம்பர் 1 நடிகை. அவளோட உறவை வச்சுருந்தேன்னா இதை சொன்னால் அவனை மாட்டிக்கலாம். புரியுதா அவனுக்கு? இந்த சத்யராஜ் காமெடியில் வரும், இப்போ என்ன செய்வேன் திருப்பி அவமானப்படால. இந்த மாதிரி ட்ரம்ப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்னர் பண்ணுறாங்க. ஸ்டாமி டேனியல்ஸுக்கு 10 கோடி கொடுத்தேன் அப்படின்னா, ஆமாம் கொடுத்தேன், என்ன எனக்கு ஃப்ரெண்டு தொழில் பண்ணணும்னு கேட்டால் கொடுத்தேன், முடிஞ்சு போச்சா? நீங்கள் அடுத்து எப்படி கவுண்டர் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டு, ஒரு பான் ஆக்ட்ரஸ், அவளோட இவன் தொடர்பு வச்சுருக்கான்னு சொன்னால் அவமானப்பட்டுருவான்னு நினச்சாங்க. அவன் ஆமான்ட்டான்னா என்ன பண்ணுவீங்க அடுத்து? ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாரா? இது எனக்கு அவள் 10 வருஷமாக பழக்கையா, எனக்கு அவளுக்கு இது இருக்குது, என்ன இருக்குது? இப்போ அவள் தொழில் பண்ணுறதுக்கு காசு கேட்டான், என் வக்கீல் மூலமாக தான் 10 கோடி ரூபா கொடுத்தேன், இதில் என்ன இருக்குது? அவன் எனக்கு ஃப்ரெண்டு, முன்னாள் நண்பி, இப்போ பழக்கம் இல்லை அப்படின்னோடனே அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். இப்போ தொடர்ந்து ட்ரம்ப்பை வந்து கார்னர் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் இதில் லாக் பண்ணிட்டாங்க. சுட்டுக்கொலை பார்த்தாங்க, முடியல. ஒரு டைம் ஒரு பையனை வச்சு காதில் சுட்டு பழச்சிட்டான். அடுத்து இப்போ இன்னொருத்தனை ரெடி பண்ணாங்க. இப்போ அவனுக்கு தான் இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவனும் சிஏஏ ரெடி பண்ண ஆள் தான், புரியுதா? அவனை பிடிச்சி இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, நான் ஸ்டாமி டேனியல்ஸை வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவன் வந்து இப்போ ஒரு பொம்பளை விட மாட்டான், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவனை பழக்கம் இருக்குன்னாங்க. ஆமாம் இருக்குன்ட்டேன்னா அதுவும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கடைசியில் இதில் கோர்த்து விட்டாங்க. இதில் உண்மை இருக்குன்னா பகுதி உண்மை இருக்குது, புரியுதா அவனுக்கு? அதற்கான புகைப்படங்கள்லாம் வந்திருக்குல்ல, அதனால வந்து ட்ரம்ப் வந்து கார்னர் பண்ணுறாங்க.
சரி, இப்போ நீங்களே சொன்னீங்க சார், ஒரு பாயிண்ட் தான் வந்து உண்மைகள் வெளில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் டிஓஜே சைட்லேருந்து ஒரு கமிட்டி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுலேயும் ஒரு 0.1% தான் உண்மைகள் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து உண்மை சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இது இது 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு 500 பெண்கள்னாலும் இதில் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் வந்து 440 பேர் இப்போ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பணம் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து சாதாரண பணம் கிடையாது எப்ஸ்டீன் கொடுத்தது. இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இது பண்ணாங்க, அந்த குடும்பம் சம்பந்திச்சு, அந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு 14 வயசு பிள்ளைய வந்து அந்த வீட்டிலேருந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்துக்கு ஒரு 50 கோடி கொடுத்துருவாங்க. அவன் அதோட ஆஃப் ஆயிடுவான். சில பேர் வந்து வேணுன்னே இது பண்ணணுன்னே பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க பாவம் தானே, அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் அப்பா அம்மாவாக இருப்பீங்க, வளர்க்குறீங்க, அந்த கேடு கெட்ட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளையை விற்றுருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு விவரம் தெரியும் போது நம்ம எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கோன்னு வெளியில் வந்திருக்கிறது. இப்போ 10 பேர் தான் ஓப்பனாக பேட்டி கொடுத்துறாங்க. நீங்கள் ஒரு வீடியோ கூட சிஎன்என்லேருந்து வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைம் ஐ வாஸ் 14 இயர்ஸ், அந்த டைம் ஐ வாஸ் 13 இயர்ஸ், அந்த டைம் ஐ வாஸ் 15 இயர்ஸ்னு வரிசையாக ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு 10 பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் எனக்கு 35 வயசு, 30 வயசு, 40 வயசு ஆகுது. ஒரு 42 கூட நேற்று ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துருக்கா. அது நடந்திருக்கு. ஆனால் வந்து அவள் என்ன பண்ணான்னா, இதை அப்போ நடந்தது இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது மாதிரி நடக்காமல் தடுக்கணும்னு தான் அவள் சொல்லியிருக்கான். இப்போ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா மிகப்பெரிய மக்கள்கிட்ட வந்து என்னென்னா மிக கொடூரமானவர்களை அடையாளம் காட்டியிருக்கு. அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, இதில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இது என்னென்னா, சூழ்நிலை தான் வந்து ஒருத்தனை வந்து இந்த மாதிரி கொண்டு போகும். அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ளே அவனை கொண்டு வந்து அவனை குற்றவாளியாக்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? வச்சுக்கிட்டு அவனை எப்போ நம்ம பயன்படுத்த முடியுமோ, அவனை எப்போ அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அழிக்கணும், எப்போ வளர்க்கணும்னு நினைக்கிறோம் வளர்க்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து அவர்களுடைய ஒரு மோட்டிவ். அதை இப்போ செயல்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் வரக்கூடிய 10 லட்சம் ஃபைல் 20 லட்சம்னா அவனா மாமாக்காரனா இல்லை ஃபைல் ரெடி பண்ணுறவனா? ஒரு பிம்பு ஒரு பொண்ணை இது பண்ணுறான், இது பண்ணி விடுறான்னா இதை வந்து இவன் ஃபைல் போட்டுக்கிட்டா இருப்பான். இது எல்லாமே 75% வந்து இவங்க இல்லை, ஃபேக்குன்னு இல்லை, இவன் இஷ்டப்படுறத கோர்த்து விடுறது, இஷ்டப்பட்ட கதையை அதில் சேர்த்து விடுறது. இந்த ஃபைலில் இது இருந்துச்சு, இவனுக்கு மெயில், இப்போ உங்களுக்கு மெயில் போடுவான் ஏர்டெல்லேருந்து. நீங்கள் இந்த ஸ்பேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெயில் கிடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பாக முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அப்போ தப்பு நடந்துக்குன்னா வேறு. இது எவனையாவது இவனுக்கு பிடிக்காதவன்லாம் அதில் கோர்த்து விட்ருவான். இந்த அவர் இருந்தார், இந்த இவர் இருந்தார் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஸோ கோர்த்து விட்டோன்னா அவங்களால கோர்த்து விட முடியாது 4 பேர் தான். கமேனி, புட்டின்னு, இப்போ ஜின்பிங்கு, இப்போ நார்த் கொரியா அதிபர். ஏன்னா அவங்க வெளியே வரமாட்டாங்க, இந்த உலகம் அவனை பொய் சொன்னாலும் நம்பாது. அதனால் அந்த 4 பேரை மட்டும் விட்டாங்க. மித்த எல்லாத்தையும் வளர்ச்சி சேர்த்து விட்ருங்க. இப்போ பாலிவுட் டைரக்டர்லாம் சேர்த்துறேன். அவங்கள ஆட்டக்கே சேர்க்க மாட்டாங்க. இருக்கவே இருக்காது. இவனை ஏன் அவனை போய் சேர்க்குறான்? இது வந்து என்னென்னா, இது பாதி வந்து கொடூரமான பொய், பாதி வந்து மிக கொடூரமான உண்மை. இந்த ரெண்டுமே கலந்தது தான் இது. அந்த எப்ஸ்டீன் அதுக்காக தான் கொண்டுட்டாங்க. அவனை கொண்டுட்டாலும் இந்த கொடூரன்கள் யார்? இப்போ பில்கேட்ஸ் மேலாம் அந்த சந்தேகம் இப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமல் சொல்ல மாட்டாங்களே, ஏதாவது கொஞ்ச நாள் உண்மை தெரிஞ்சிடும். அதை இப்போ பில்கேட்ஸே ஒத்துக்கிறான். என்னென்னா, நான் அவனோட தொடர்பு வச்சுருந்தேன், போனோம், பார்ட்டி அட்டன் பண்ணோம், ஆனால் அந்த தீவுக்கெல்லாம் போனதில்லை. ஏன்னா அந்த தீவுக்கு போகிறதுக்கான எவிடன்ஸு எதுலேயுமே இருக்காது. அதுக்காக தான் இவங்க போகிறதே. அது வெளியே ஆச்சுன்னா எவனும் போக மாட்டான். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு தான் வந்து சொல்லியிருப்பான். அதனால் அந்த விஷயம் மட்டும் வெளில வரல. இவங்க எடுத்த ஃபோட்டோக்கள், இப்போ ட்ரம்ப்பை வச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஏதேதோ வீடியோலாம் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உண்மைத்தன்மையை செக் பண்ணி பார்த்தா இது உண்மையே இல்லை. அது 4 குழந்தைங்க நிற்கும், ட்ரம்ப் கையை காட்டுவான். ஆனால் அது போலியான வீடியோன்னு சொல்லி அது மார்க் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்கன்றது அது இதுலேயே வருது. யாரோ பெண்கள் எங்கேயும் ஒரு அரைக்குறை ட்ரெஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, அது வந்து இப்போ அப்படியே மறைமுகமாக லைட்டாக வரும். இது பூராமே போலி வீடியோ தான். ஆனால் ட்ரம்ப் இப்போ சில பெண்களோட இருக்கிற மாதிரியான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது பூரா வயதான பெண்களாக தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்குது. இது வந்து என்னென்னா, இது இப்போ சர்வதேச அளவில் மாஃபியாக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவங்களை கொண்டு போய் லாக் பண்ணி விட்டு, இவங்க நல்லவனானா ட்ரம்ப் நல்லவன்னு சொல்ல முடியாது. பில்கேட்ஸ் நல்லவனா, பில்கேட்ஸ் மிகப்பெரிய கொடூரன். அவனுடைய மெயின் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிள்ளைங்க, அது செக்ஸ், இதை தாண்டி பில்கேட்ஸே ஒன்று ஒத்துக்கிறான். எப்படின்னா, ஏழைகள் இருக்கக்கூடாதுன்றது தான் பில்கேட்ஸோட குறிக்கோள்.
ஏழைகள் இருக்கக்கூடாதுன்னா எதுக்கு இவ்வளோ கூட்டம் போட்டு தள்ளு போகிறாதையும் இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தான் அவங்களோட பேசிக் மோட்டிவ். அதை பில்கேட்ஸ் ஒத்துக்கிட்டான்றது தான் ஒரு பெரிய இதெல்லாம் விட அதுதான் பெரிய விஷயம். இப்போ இந்த காய்ச்சலுக்கு ஊசி போட்டதே வந்து ஒழிச்சு கட்டுறது, வீக்காக இருக்கவனை அப்புறம் கொள்றதுக்கு தான். புரியுதா வந்து ஸோ அந்த ஸ்டைலில் போனதுனால இப்போ மாட்டியிருக்கேன். சிறப்பு சார். நேற்று ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.